உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 10, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். சஷ்டி திதி இன்று இரவு 12:08 வரை இருக்கும். அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் 11 இரவு 11:09 வரை நீடிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை இருக்கும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 11 மாலை 6:18 வரை நீடிக்கும். சாத்திய யோகம் இன்று மதியம் 12:04 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி நவம்பர் 11 காலை 9:44 வரை நீடிக்கும். அசுபகாலம் ராகு காலம் காலை 8:03 முதல் 9:26 வரை. யமகண்ட காலம் காலை 10:48 முதல் 12:10 வரை. குளிக காலம் மதியம் 1:33 முதல் 2:55 வரை. துர்முகூர்த்த காலம் மதியம் 12:32 முதல் 1:16 வரை மற்றும் 2:44 முதல் 3:28 வரை. சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 5:05 5:54 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை. அமிர்த காலம் மாலை 4:30 முதல் 6:01 வரை. சூரியோதயம் காலை 6:41 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 சந்திரோதயம் இரவு 10:34 சந்திராஸ்தமனம். நவம்பர் 11 மதியம் 12:25 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று மதியம் 1:03 வரை மிதுன ராசியில் இருப்பார். அதன் பிறகு கடக ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. வாருங்கள், அன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 10 நவம்பர் 2025 கஸ்கி துவர்ஸ்பயத்து திங்கட்கிழமை. இன்று கிரகங்களின் இயக்கம் உங்களை சமூகமாக செயல்படவும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும் ஊக்குவிக்கிறது. இது உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கலந்துரையாடல் மூலம் முன்னேற்றத்தை அடைய சிறந்த நாள். தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதுமையான மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் திட்டங்களை தெளிவாக பரிசீலித்து ஒழுங்காக செயல்படுத்துங்கள். ஆனால் உங்களின் திறனை மீறி பொறுப்புகளை ஏற்காதீர்கள். குறிப்பாக திங்கட்கிழமை பல நன்மைகளை தரும் நாள். இன்று குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் மூழ்க வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துறையில் குடும்பத்தின் ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு வலுவாக அமையும். வேலை பளு காரணமாக சிறிய உடல்நல குறைபாடுகள் தோன்றலாம். ஆகையால் ஓய்வு மற்றும் ஆரோக்கிய உணவுக்கு பிரத்யேக முக்கியத்துவம் கொடுக்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் பெறக்கூடும். இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும். பணியிடத்தில் உங்கள் திறமை மற்றும் உழைப்பை அனைவரும் பாராட்டுவார்கள். மாலை நேரத்தில் சவாலான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்ப்பது பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிக்கும். இன்றைய நாள் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் முழுமையான கவனமும் சமநிலையும் தேவைப்படும் நாள். வாழ்க்கை துணையின் சில செயல்கள் உங்கள் மனதில் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் முழு முயற்சியுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை சீராக கட்டுப்படுத்தி நீண்டகால நிதி திட்டங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது இன்றைக்கு முக்கியம். தாய்மாமன் வழியாக எதிர்பாராத பணவரவு ஏற்படும் சாத்தியமும் உள்ளது. கிரகங்களின் வழியீடு நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சரியான நேரத்தில் தைரியமான முடிவெடுப்பதே வெற்றியின் கீலகமாகும். புதிய முயற்சிகள் இன்று நல்ல பலன்களை அளிக்கக்கூடியவை. மேலும் பழைய பிரச்சனைகள் சமாதானமாக முடிவடையும் வாய்ப்புமோ உண்டு. இதனால் உறவுகளில் புதிய இனிமை உருவாகும். வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நம்பிக்கையும் புதிய துவக்கத்தின் ஆற்றலும் கிடைக்கும். உங்கள் அறிவும் நுண்ணறிவும் இன்று சுற்றத்தாரின் பாராட்டை பெறும். மேலும் சமூக நிகழ்வுகளிலும் நீங்கள் செல்வாக்குடன் பங்கேற்பீர்கள். பொருளாதார ரீதியில் நாள் வலுவாக இருக்கும். காலை நேரத்தில் சிறிதளவு மனத்தடம் உணரப்பட்டாலும் நாளின் பிற்பகுதியில் அமைதியான மற்றும் உறுதியான ஓட்டம் உருவாகும். குடும்ப விஷயங்களில் உடனடி முடிவுகளை தவிர்த்து புதிய பார்வையுடன் சிந்திப்பது எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும். இன்று மூத்தவர்களின் பேச்சில் வழக்கத்திற்கு மாறாக நிதானமும் ஆழ்ந்த சிந்தனையும் பிரதிபலிக்கும். நீங்கள் சூழ்நிலைகளுக்கு உடனடி தீர்வு காண முயல்வதற்கு பதிலாக அமைதியான மனநிலையுடன் அவற்றை ஆராய்ந்து உறவினர்களின் பழைய நடத்தையையும் புதிய பார்வையில் புரிந்து கொள்ள விரும்புவீர்கள்.
பொருளாதார முடிவுகளை இன்று அவசரமாக எடுப்பதை தவிர்த்து சிறிது காலம் காத்திருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குழந்தைகளின் அணுகுமுறை எதிர்பாராததாக இருந்தாலும் அதில் ஒரு புதுமையான சிந்தனை துளிர்க்கும். உங்களுள் மறைந்திருக்கும் கலை உணர்வும் படைப்பாற்றலும் இன்று மீண்டும் உயிர் பெறக்கூடும். இது தொழில்நுட்பம், நிர்வாகம் அல்லது திட்டமிடல் சார்ந்த பணிகளில் புதிய திசையை அளிக்கும். சட்டம் அல்லது விதிமுறைகள் தொடர்பான விஷயங்களில் பழைய அணுகுமுறையை மாற்றி நவீனமான பார்வையை ஏற்கும் நேரமாகவும். எந்த ஒரு எதிர்மறை விவாதத்திலும் ஈடுபடாமல் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும், ஏனெனில் மற்றவர்களின் வார்த்தைகள் உங்கள் மனநிலையையும் நேரத்தையும் பாதிக்கக்கூடும். இன்று சாந்தமான சிந்தனை மற்றும் தன்னடக்கம் உங்கள் மிகப்பெரிய பலமாக அமையும். இன்று உங்கள் சக்தி பொறுமையிலும் சமநிலையிலும் உள்ளது. எனவே எந்த தீர்மானத்திலும் அவசரப்படாமல் அமைதியாக அணுகுவது சிறந்தது. காதல் வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் நிரம்பிய சூழல் நிலவும். ஆனால் சிறிய தவறான புரிதல்களும் பெரிய இடைவெளியை உருவாக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். இது உங்கள் உறவுகளை ஆழமாக மதிப்பீடு செய்ய வேண்டிய நாள். நீங்கள் உண்மையில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் துணையிடமிருந்து எந்த உணர்ச்சி சேர்க்கையை விரும்ப விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும் நேரம் இது. உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சிக்கல்களை விலக்கி உறவை வெளிச்சமான பார்வையில் பார்க்க முயலுங்கள். காதல் உறவுகளில் புத்துணர்வையும் நெருக்கத்தையும் கொண்டுவர ஒரு சிறிய பரிசு அல்லது யோசித்து திட்டமிடப்பட்ட ஆச்சரியம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சிறிது பதட்டம் இருக்கக்கூடும். ஆகையால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம். அதே நேரத்தில் தனிப்பட்ட கவர்ச்சியையும் தோற்றத்தையும் மேம்படுத்துவதால் உறவுகளில் புதிய ஈர்ப்பு உருவாகும். இன்று நீங்கள் உங்களின் சுதந்திர உணர்வை முழுமையாக அனுபவித்து மனதிலும் இதயத்திலும் புதிய உற்சாகத்தை உணர்வீர்கள். உண்மையில் நீங்கள் எப்போதும் உங்கள் மனம் அமைதியடையும் இடத்தையே தேர்ந்தெடுப்பவர். உங்களோட படைப்பாற்றல் திறனும் தனித்துவமான கண்ணோட்டமும் உங்களை ஒரு கூட்டத்தில் இருந்து பிரித்தெடுத்து சிறப்பாக வெளிப்படுத்தும். இந்த ஒளிரும் ஆற்றல் உங்களோட காதல் வாழ்க்கையிலும் இனிமையையும் மகிழ்ச்சியையும் சேர்க்கும். தொழில் ரீதியாக உங்களோட நிதி நிலையை மேம்படுத்தும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரலாம். ஆகையால் அவற்றை தவறவிடாமல் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். கலை, இசை, ஃபேஷன் அல்லது அறிவு சார்ந்த துறைகளில் உங்கள் திறமை இன்று புதிய அடையாளத்தையும் மதிப்பையும் உருவாக்கும். தன்னம்பிக்கையை உறுதியாக பேணுங்கள், ஏனெனில் உங்கள் உள்ளுணர்வே இன்று உங்களின் வழிகாட்டி. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய நிறங்களையும் அர்த்தங்களையும் சேர்க்கும் திறன் கொண்டது. சிந்தனையை விரிவுபடுத்தி சிறிய முடிவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த சிறிய தருணங்கள் கூட உங்கள் மனதை நெகிழச் செய்து நீண்ட நாள் நினைவுகளாக மாறும். இன்றைக்கு தைரியமாக ஆபத்துகளை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் புதிய தொழில் அல்லது வேலைவாய்ப்புகள் உங்களை அணுகும் சாத்தியம் மிக அதிகம். குறிப்பாக அரசு துறை அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிப்பவர்களுக்கு இது வளர்ச்சி மற்றும் வெற்றியின் கதவுகளை திறக்குவாட்சிடி நாள். இன்று உங்கள் மனம் தொழிலிலும் எதிர்கால வாய்ப்புகளிலும் அதிகம் ஈர்க்கப்படும் நாள். வாழ்க்கை துணையுடன் தொடர்பான சிந்தனைகள் பின்தங்கினாலும் தொழில்துறையில் புதிய திசைகளை ஆராயும் ஆற்றல் உங்களுக்குள் உருவாகும். தற்போதைய வேலையில் நிலைத்தன்மை இருந்தாலும் ஒரு புதிய முயற்சி அல்லது வேலையை தேர்வு செய்வது ஆரம்பத்தில் ஆபத்தாக தோன்றலாம். ஆனால் அது நீண்ட காலத்தில் முன்னேற்றத்திற்கான கதவை திறக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்கள் அனைத்து செயல்பாடுகளையும் நேரடியாக கண்காணித்து தயாரிப்புகளின் தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் லாபமும் வாடிக்கையாளர் நம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்களும் எதிர்பாராத வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று ஒரு தொழில் தொடர்பான பயணத்தை மேற்கொள்ளலாம். இது எதிர்காலத்தில் பலன்களை அளிக்கும். ஆரோக்கிய ரீதியாக உங்கள் உடல் சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் காப்பாற்றுவது முக்கியம். மாசடைந்த சூழல்கள் மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்த்து சுத்தமான உணவு, போதிய ஓய்வு மற்றும் தண்ணீர் அருந்துதல் மூலம் உங்கள் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருங்கள். அப்போதுதான் இன்று வரும் சவால்களை நிதானமாக சமாளிக்க முடியும். திங்கட்கிழமை 10 நவம்பர் 2025 இன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது? பஞ்சாங்க அடிப்படையிலான வழிகாட்டுதல். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால், நீர் அல்லது வில்வ இலைகளை அர்ப்பணிப்பதால் மன அமைதி கிடைக்கிறது.
மற்றும் நிதி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது, குறிப்பாக சுபயோகம் இருப்பதால். இரண்டாவது, பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். சாத்திய யோகம் இன்று மதியம் வரை செயலில் இருக்கும். இது முடிக்கப்படாத பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதை குறிக்கிறது. இந்த யோகத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் நீடித்த பலனை தரும். எனவே நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள், பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவுகளை இன்று முடிப்பது நன்மை பயக்கும். மூன்றாவது, பெரியவர்கள் அல்லது குருமார்களிடம் ஆலோசனை பெறுங்கள். சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது மனம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் என் உணர்ச்சிகளை விட அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலை நம்புவது சரியானதாக இருக்கும். குருமார்களின் ஆலோசனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் இன்று சிறப்பு பலனை தரும். நான்காவது, தானம் அல்லது சேவை செய்யுங்கள். திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள், அரிசி அல்லது பால் தானம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது. இது சந்திர தோஷங்களை குறைக்கிறது மற்றும் மன அமைதியுடன் குடும்பத்தில் செழிப்பை கொண்டு வருகிறது. பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனை தரும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். காலை 8:03 முதல் 9:26 வரை ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவது அசுப பலன்களை தரக்கூடும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள், குறிப்பாக நிதி அல்லது வணிகத்துறையில், குழப்பம் அல்லது இழப்பிற்கு காரணமாக அமையலாம். இரண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவழிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ வேண்டாம். சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவதால் உணர்திறன் அதிகரிக்கும். இது ஒருவரை உணர்ச்சி வசப்பட்டு விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டும். இந்த நிலையில் செய்யப்படும் முதலீடு அல்லது செலவு பின்னர் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம். தரதாய்சி 3ஆம் திங்கட்கிழமையன்று கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம். இந்த நாள் சந்திரதேவனுடன் தொடர்புடையது. மேலும் வெள்ளை, கிரீம் அல்லது வெளிர் நீலம் போன்ற மென்மையான வண்ணங்களை அணிவது சுபமாக கருதப்படுகிறது. அடர் நிறங்கள் மன அமைதியின்மை அல்லது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும். 4வது, யாருடனும் கடுமையான வார்த்தைகளில் பேசவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம். இன்று சந்திரனின் பிரபாவம் மனதில் ஆழமாக இருக்கும். நீங்கள் யாரிடமாவது கடுமையாக நடந்து கொண்டால் அதன் எதிர்மறையான பிரபாவம் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சுபயோகத்தில் மென்மையான பேச்சும் இனிமையான நடத்தையும் நற்பெயரை அதிகரிக்கும். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். சந்திரன் மதியம் 1:03 மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடக ராசியிலும் பிரவேசிப்பார். இதனால் நாளின் முதல் பகுதி புத்திசாலித்தனம் மற்றும் வணிக உரையாடல்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பிற்பகுதியில் உணர்ச்சிகளின் பிரபாவம் அதிகரிக்கக்கூடும். எனவே நிதி முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் நம்பாமல் தர்க்கம் மற்றும் திட்டமிடலை நம்புங்கள். காலை நேரம், குறிப்பாக ராகு காலத்தில் காலை 8:03 9:26 எந்த ஒரு புதிய முதலீடு, பரிவர்த்தனை அல்லது ஒப்பந்தம் செய்வதை தவிர்க்கவும். இதற்கு மாறாக அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை நிதி பணிகள், ஒப்பந்தங்களை முடித்தல் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கு மிகவும் சுபமாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள கட்டணம் அல்லது கடனிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினால் இந்த நேரம் சாதகமான முடிவுகளை தரக்கூடும். யோகங்களின் பார்வையில் முற்பகல் வரையிலான சாத்திய யோகம் மற்றும் பிற்பகலுக்கு பிறகான சுபயோகம், குறிப்பாக வர்த்தகம், வங்கி, ரியல் எஸ்டேட் அல்லது பங்கு சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு பணம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும். இருப்பினும் வணிக கரணம் மதியத்திலிருந்து செயலில் இருக்கும். இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பொருள் பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் பலனளிக்கும். சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது. எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் தொடர்பான நிதி திட்டங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும். நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை தேடுகிறீர்களானால் நிலையான அல்லது சொத்து தொடர்பான முதலீடுகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. ஏனெனில் நாளின் பிற்பகுதியில் எடுக்கப்படும் உணர்ச்சி வசப்பற்ற முடிவுகள் இழப்புக்கு காரணமாக அமையலாம்